அப்படி இந்த ஜாதகம் நிறைய கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்தாங்க. தமிழ்நாட்டில் கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கோவில்கள் நிறைய உண்டு. அப்ப கோவிலுக்கு போனாவே கடன் பிரச்சனை தீந்துருமா? இதுக்கு நான் பல முறை பதில் சொல்லிட்டேன். நான் கோவிலுக்கு போனாவே என் கடன் பிரச்சனை தீந்துருமா அப்படின்னா, அந்த கடன் பிரச்சனை தீருவதற்கான வழிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கூடுதலா உழைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும்போது நீங்க உழைக்க தயாராக இருந்தா, நேரம் காலம் பார்க்காம நம்ம உழைக்கிறோம் அப்படின்னா அந்த வருமானத்தின் மூலமாக கண்டிப்பாக கடன் தீரும். அப்படிதான் எல்லாருக்கும் நான் சொல்லுவேன். நான் சும்மா கண்ணை மூடிட்டு உட்காந்தா கடன் தீந்துருமானா அப்படி கிடையாது. நம்ம உழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். வாய்ப்பு வந்தாதானே நம்ம அதை பயன்படுத்தி நம்ம திறமையை வெளிக்காட்டி வேலை செய்ய முடியும், உழைக்க முடியும். அப்படி வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உழைத்து சம்பாதித்து நிச்சயமாக கடனை தீர்க்க முடியும். நிறைய பேருக்கு நான் வழிகாட்டி, அம்மா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறோம், இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு நான் சொன்னது திருச்சேரை கோவிலுக்கு போக சொன்னேன். கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம். செந்நெறியப்பர்னு பேரு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு. நெறி அப்படின்னா வழி, செம்மையான வழியில் நம்மை நடத்தக்கூடியவர் செந்நெறியப்பர். இங்க ருண விமோச்சன லிங்கேஸ்வரர் இருக்கிறார். ருணம்னா கடன், விமோச்சனம்னா கடன்ல இருந்து நமக்கு விமோச்சனம் தரக்கூடிய லிங்கேஸ்வரர். அவரை போய் பார்க்க சொன்னேன். இந்த திருச்சேரை திருத்தலத்துக்கு என்ன சிறப்புன்னா, இங்க உள்ள பைரவருக்கு அப்பர் சுவாமிகள் ஒரு தேவார பதிகம் பாடியிருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு தலம். முறை ஒரு நிறமழ்கு முகில் முளை மலை மகள் வெறுவ முன் வெறியுறு மதக்கரி அதல் பட வரி செய்த விரலினர் நரிவுறும் இதழியின் மலரொடு நதி மதி நகு தலை செறியுறு சடைமுடி அகல் தம் வள நகர் சேரையே என்று நம்முடைய தேவார பதிகம் திருச்சேரையை மிக அழகாக போற்றி பாடுகிறது. எத்தனையோ பேரின் கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான திருத்தலம். வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு முறை போயிட்டு வாங்க. மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.